சிறகுகள் நிழலில் மாலை முதற்காக நீ கொடுத்ததற்காக செலுத்துகின்றோம். நீங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து மாற்று செல்கிறேன் என்று இறைவாட்டி தியானிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் கூட்டி வந்து சேர்த்ததற்காக செலுத்துகின்றோம். நற்கருணை பிரசனத்திலே என்றும் நிலைத்திருந்து என்னாலும் ஒரு பிரசனத்தை உணர்ந்தவர்களாக இவரோடு நீ பயணிக்கின்ற உணவாக மாறுகின்ற பொழுது ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறையாசை நிரம்ப பெற்று இவர்கள் கேட்கின்ற மன்றாட்டுகளுக்கும் வேண்டுதல்களுக்கு விண்ணப்பங்கள் செவிசாய்த்து இந்த பிரசனத்திலேயாக அனைத்து ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்று செல்ல வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நியமத்திலே கெஞ்சி கொண்டாடுகின்றோம். ஜீவனுள்ள நிலப்பையாவே ஆமென். அன்புகளே, சகோதர சகோதரிகளே, முதல் சனிக்கிழமை அன்னை இளைஞரையாளர் அர்ப்பணிக்கப்பட்டனர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அழகு நல்லமா? நல்லா இருக்கு. நல்லவர்களா இருக்கீங்களா? ஒரு ஆள் கைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஓகே, நல்லவர்களா இருக்கீங்களா? குட் பர்சன் அண்ட் பர்சனாலிட்டி. ஓகே, இதுக்கு பார்க்கலாம். எப்படி நல்லவன்னு சொல்றீங்க? உங்களை யார் நல்லவன்னு சொல்றீங்க? மற்றவங்க சொல்லுவாங்களா? செக் அவுட் பண்ணி பாரு. கான்சியஸ் மனசாட்சிக்கு தெளிவாக சொல்லுங்க. நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சாப்பிட்டும் நல்லா இருக்கணும். அந்த கான்செப்ட் இதுதான். இன்றைய காலகட்டங்களில் இந்த நிமிஷத்துக்கு என்ன சுமைகளோடு வந்திருக்கீங்க? அந்த சுமைகளெல்லாம் இறக்கி வச்சிடும். கடவுட்ட எல்லாம் பாருங்க. நல்லதை பாரு, நல்லதை கேளு, நல்லதை படி, நல்லதை சாப்பிடு, நல்லதை பேசு. ஆதாரம் நல்லவர்கள் ஈடேற்றம் சொல்ல முடியாது. நல்லவர்கள் ஈடேற்றம் ஆண்டவரிடமிருந்தே வரும். With Jesus I am hero, without Jesus I am zero. இயேசு இருந்தால் தான் வெற்றி வாழும். இயேசு என்றால் வெற்றி வாழும். எம்டினஸ் தான்.
ஒரு சில நேரங்கள் அப்படித்தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். உலகத்துல வாழ்ந்து பிரச்சனை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் வாழ்வது ஒரு முறை தான். வாழ்ந்துட்டு நம்ம ஜெனரேஷன் சொல்லணும். நீ சொல்லுமா என்னத்தை வாழ்ந்துட்டு போனா, இருந்து கேட்டா செத்து கேட்டாங்க, தான் போயிட்டு அப்படி நிலை வருகின்ற பொழுது மார்க் முதல் அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாடாக இருக்கிறது. ஒரு திருப்பலியில் எத்தனை முறை நான் ஆம்பளைன்னு சொல்றோம். இப்பதான் அந்த தாட்டியா முடியும். எத்தனை நாள் பூசை வந்துருக்கீங்க நீங்க, எத்தனை முறை ஆம்பளைன்னு சொல்றேன் தெரியுமா? அது தெரிஞ்ச நம்ம கேட்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நீ பேச்சே வராது முடிய அப்படிதானே? 7 முறை ஆம்பளைன்னு சொல்றோம். எத்தனை முறை சொல்றா? அந்த ஆவதிங்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியே ஆகட்டும் ஜெனரலா சொல்லிடுவோம். அந்த அப்படியே ஆகட்டும் ஒரே பாட்டினால அன்னைக்கு ஆசிரியப்பட்டாங்க. சொற்படி நிகழட்டும், ஆண்டவர் சொன்னவாறு நிறைவேற்று நம்பிய நீர் பேர் பெற்றவர். கட்டிட பாகம் ஆண்டவரின் தாய் நான் வாய்ப்பட்டது எப்படி? வாழ்த்துறையின் காதில் விழுந்ததும் என் வயிற்றுடைய பேர்வையார் பிடிப்பு. நாமங்கிறதுக்கு 4 எழுத்து இருக்கு ஆங்கிலத்தில். சரிங்களா? முதல் என்ன? அக்ரி வித்துக்கா. கடவுள் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பார். எத்த இடங்களிலே துன்பப்படுகிற கடவுள் செய் சாய்க்கும் இறைவன் ஏன் கூட செய் சாய்க்க மாட்டாரா? கொஸ்டின் மார்க். பரிசையம் ஆயக்காரன் தான். யாருக்கு கேட்கப்படுது? யாருக்கு கேட்கப்படுது? ஆயக்கார. ஏன் ஆண்டு பாருங்க, ஒவ்வொரு திருப்பிலையும் என்பாமே பெரும்பாமே அப்படியே தான் இருக்கு. ஒரு குறையிலே இயேசுக்கு பாவி தான் அப்படி பாவம் பிடிக்காது. அப்ப பாவிகளா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின்களையும் வேண்டிக் கொள்கிறாங்க. நீங்களால தொடர்படி பாதிதான் சின்ன. அதனால ஆயக்கரை ஜெபம் கேட்கப்படுது. பார்க்கவே அருகதில்லை. ஆனால் எலி கடையுடைய பாவம் நம்ம எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா மனசில் நிறைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன குப்புறங்கள் இருக்கு, மன கஷ்டங்கள் இருக்கு, மன வேதனை இருக்கு. யார்கிட்ட சொல்றது, எங்க சொல்றது, எப்படி சொல்றது? அது சிறந்த ஒரு மருந்து பாவ சிந்திக்கணும், ஆற்றுப்படுத்துதல். நாம் என்ன ஜெபம் கேட்டாலும் கடவுளுக்கு உகந்த ஜெபமா இருந்துச்சுன்னா கரெக்டாக ஏற்றுக்கொள்ளப்படும். மத்திய நட்சத்திரியால் 5:8 என்ன சொல்லுன்னு பாருங்க. தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். கடவுளை கண்டீங்களா நீங்க? வேர் இஸ் காட்? எங்கு வியாபித்து இருக்கிறார்? அதெல்லாம் ஓகே. உன்கிட்ட இருக்காரா? உன்னிடத்துல இருக்காரா? உன் உள்ளத்துல இருக்காரா? உன் குடும்பத்துல இருக்காரா? பணிகள் இருக்காரா? தெரியலையா? வசனம் 9 என்ன சொல்லுது? அமைதி ஏற்படுத்துவோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட்டனர். அப்ப நீங்கள் நான் யாரு? குறைவுள்ள மனிதன், நிறைவுள்ளவனா மாறணும். அதுக்காக ஒரு உலகத்தை பயிற்சி கொண்டிருக்கிறோம். 2வது எம் மூவத்துக்கா நீ செல்லும் இடமெல்லாம் என் தூதர்கள் அனுப்பி முன்னும் பின்னும் வலப்புறம் பாதுகாப்பாக இருப்பேங்கிறார். நீ எங்கு சென்றாலும் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். விடுதலை படுத்த சொல்றாரு. உன்னை காக்குகிற தேவன் தன் ஐவனங்களை உறங்குவதில்லை. எங்கு சென்றாலும் உட பயணிக்கிறார். நாம் பயணிக்கிறோம், அவர் பயணிக்கிறார். அவரோட அடுத்த எண்டு வித்துக்கார். முதல் அவர் தான், முடியும் அவர் தான்.
உலகம் முடியும் வரை இன்னாலும் நான் உங்களோட இருக்கிறேன். அப்பா அவருடைய உடனடிப்பா நான் பெறணுமா? ஒவ்வொரு திருப்பலிங்க பார்க்கறது கிடையாது. சண்டை கடவுளுக்கு அர்ப்பணிக்க, அதான் அர்ப்பணம் தான் திருப்பலியே. திருப்பலி உச்சக்கட்ட பரிணாமம். அனைவரும் வாங்கி கொண்டிருந்தாரு. யாரும் மெசேஜ் கொடுக்கல. படிச்சு பாப்பேன், ஏழை பணக்காரன், கிரேக்கன், நோய் அப்படி சொல்லவே இல்லை. அனைவரும் சொல்றாரு. தயாரிப்பு இருக்குதா கேட்டி, அவ்வளவுதான். அடுத்த எழுத்து ஏன் நெவர் டவுட் இருக்கிறார். கடவுளுக்கு சந்தேகப்படப்பட்டு செய்வார், செய்து கொண்டிருக்கிறார். இப்பவே செய்து கொண்டிருக்கிறார். பிரசன்ஸ் ஆஃப் காட் அவ்வளவு வல்லமை உண்டு, ஆற்றல் உண்டு, சக்தி உண்டு. அந்த ஆவியங்களுக்கு அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன ஒரே வார்த்தையினால்தான் கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றும் ஐயனுள்ள தாயாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், நீங்கள் நான் பேறு பெற்றவர்களாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அந்த அழைப்பு எத்தனை அழைப்பாக இருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அவருடைய பற்றி நம்ம விடிய விடிய பேசலாம். திருச்சியில் இருக்கிறது ஒரு தூண் அவர். இயேசு பிற்பாடு ஆண்டவர் ஆசிரியப்பட்டார். 14 கடிதங்கள் கிறிஸ்து அறியாத புறையிலிருந்து மக்களுக்கும் புறையிலிருந்து மக்களுக்கும் கடவுளை எடுத்து சென்றவர்கள். படிச்சவர், அறிவாளி, கமாலியில் ஒருத்தர் சட்டத்தை கரைச்சி பிடிச்சவர். அவர் தெரியாது, தொழிலே தெரியாது. முடிவிட்டாரு, செருப்பு தப்பாரு, தையல் தப்பாரு. நடைபாளை வந்து எருசலேமில் ரோம் நகர் என்ற 3 தூதரை பயணத்திலே 3 தூதரை பயணத்தில் எழுதிய கடிதங்கள் தான் மொத்தம் 14. அதுல கொரிந்தியருக்கு, தீமோத்தேயுக்கு, தெசலோனிக்கேயருக்கு 3 பேருக்கு 2 கடிதம் எழுதினாரு. மற்றவங்க 1 கடிதம் எழுதினார். 14 கடிதங்கள். ரோமேனிய திருமொழியில் 10 சொல்றாரு, நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்பதையும். 2 கொரிந்தியர் சொல்றாரு 12ல 3 முறை உள்ளத்தை தீட்டது. அது போல விஷயம் ஆண்டவர் சொன்னாரு, மை கிரேஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என் அருள் உனக்கு போதும். God preach. நற்செய்தி அறிவிக்காமல் இருக்க அங்கீகம். நற்செய்தி என்பது சுமத்தப்பட்ட கடமையே. நான் எதை எதிர்பார்த்து செய்ய நான் செய்தேன். தீமோத்தேயுவிலே திருமணத்தில் சொல்றாங்க 4:12, சிறியதொரு பந்தயத்திலே ஓடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை பாதுகாத்தேன், கிடைக்கவில்லை வெற்றி வாகை ஆண்டவர் வேண்டியவர். எல்லாத்துக்கும் ரொம்ப எனக்கு வரும். அப்படி என்றால் நம்ம வாழ்க்கை பயன் எத்தனை பயணமாக என்பதற்கு நீங்கள் ஒரு மெசேஜ் வாசி. 2 தீமோத்தேயு எழுத மூணுல 4 1
விசுவாச தேர்ச்சி அற்றவர்கள் அன்பிட்டு நன்றி வளர்த்துருக்கான். கடவுள் என்ன எதிர்பார்க்க நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரு? நன்றி மட்டும்தான். 1000 நன்றி நன்றி மட்டும் சொல்லி பாருங்க. நான் எந்திரிக்கும் போது சரி, படுக்கும் போது சரி, இந்த நாளை கொடுத்து நன்றி, நாள் கொஞ்சம் வெளியெடுத்து பராமரித்து நன்றி, நன்றி மட்டும் சொல்லி பாருங்க. ரொம்ப ஷார்டஸ்ட் வே, குறுகிய வழி வந்து நன்றி மட்டும் தான். நீங்க நம்ம இடத்துல இருக்கிற அப்படின்னாவே கடவுளுடைய பிரசன்ஸ் தான். தொட்டி எதுவும் நான் பேருக்கு வரேன் வந்து சேர்ந்ததான் நிச்சயம் எல்லாம் இன்னொரு நாள் ஆகலாம். அப்படின்னாக்க நம்மோடு பயணிக்கிறாங்க நீங்கள் நான் தான் சாமி விட்னஸ் கிரைஸ்ட். அப்ப நன்றி பண்றவங்களா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்றி கட்டுறவங்களா வாழலாம். எந்த நன்றி கொண்டாரு உயிர் கொண்டாங்க செய்தி கொண்டவங்க அல்ல. காலத்தினால் சில வெறும் ஞானத்தை எழுது. நம்ம ஜெபம் எப்படி இருக்குது வாழ்க்கையை முன்னாடி? ஜெபம் மொத்தம் 7 வகைப்படும். என்னென்ன ஜெபம் தெரியுமா? சொல்லுங்க பாப்பா. புகழ்ச்சி ஜெபம், ஆராதித்தல் ஜெபம், கேட்டல் ஜெபம், பரிந்துரை ஜெபம், நன்றி ஜெபம், புரட்சி ஜெபம், அழுகை ஜெபம். புகழ்ச்சி ஜெபம் ஆராய்ச்சி எப்பவும் இந்நேரத்திலே பயணித்துக் கொண்டே இருக்கு. போட்டி புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். முதல்ல சொல்ற ஜெபத்துக்கு, உள்ளத்துல சொல்ற ஜெபத்துக்கு, உள்ளத்தில் ஆழத்தில் சொல்ற ஜெபத்துக்கு வித்தியாசம். இந்த மக்கள் முதலில் பேசுகிறார்கள், உள்ளமோ வெறிப்பார் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அப்படித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 7 ஜெபத்திலேயே 2 ஜெபம் தான் முக்கியம். ஒன்னு அழுகை ஜெபம், 2வது பரிந்துரை ஜெபம். இந்த அழுகை ஜெபம் தான் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஜெபம். மூளை சாதிக்காத முழங்கால் சாதிங்க, மூளை சாதிக்க முழங்கால் சாதிங்க. ஜெபிச்சு பாருங்க. மகனே மகளே யாரும் ரெடியான என்ன கேட்கிறார்? பரிந்துரை ஜெபம். பரிந்துரை ஜெபம் என்ன? மற்றவங்க ஜெபிக்கிறது. அப்படி யார் ஜெபிக்கணுமா? நம்ம சொல்லுங்க. இங்கதான் சின்ன விஷயம் தான். ஆண்டவரை ஆண்டவர் என்று சொல்லுவதெல்லாம் சரி. யாரின் தாய், யாரின் சகோதரர், யாரின் சகோதரர்? இறைவனின் திருவிழத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவளை தாயும் சமூக சமயம் ஆவார்கள். சொந்த பிள்ளைய அவர் மதிப்பில்லைங்க. எப்படி வந்து இந்த வல்லமை வந்துச்சு? எல்லாம் கேள்விதான். ஆனால் சாதாரண அவர்களை போல் எவ்வளவு மக்கள் தான் ஆண்டவர் நம்பினாங்க, வந்தாங்க, பெற்றாங்க, பரிசாட்டினாங்க. அவ்வளவுதான். பிறருக்காக சொல்லிக்கிறேன். அதனால திருப்பிள்ளை நான் மனிதர் சேர்ந்து உங்களுக்கு பலி எல்லாம் இவனுக்கு ஏற்றதாக தெரியுங்க சொல்றாங்க. கடவுள் எல்லாம் சகோதர சொல்றாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், யாரும் இம்ப்ரிண்ட் ஆஃப் தி காட். கடவுள் நீங்களாம் சமதான். 2 பணி ஒரு பொது. நீங்க பொதுவில் போய் நான் பணி இருக்கிறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த பரிந்துரை ஜெபம் எத்தனை ஜெபமா இருக்குது பார்ப்போம். இத்தனை தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அதுதான் மத்திய 25 சொல்றாரு. 6 அரசைகள் என்னென்ன சொல்றாரு? பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையிலிருந்தேன், நோயிலிருந்தேன், சிறையில் இருந்தேன். இப்ப திருத்தத்தை சொல்றாரு. புலம்பெயர்ந்தோருக்காக ஒரு ஜெபம் போடுறாரு. புலம்பெயர்ந்தோர்கள் அப்படின்னா யாரு? நாடு ஊருக்கு ஊருக்கு அந்த குலைக்கு போயிருக்காங்கல்ல,
அவங்களுக்கா சிறப்பாக ஜெபிக்கிறார். பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் புலம்பெயர்ந்தா ஜெபிக்க அப்படின்னா, சின்னம் சிறிய சிறுவர்கள் செய்த போலாம் இறக்கை செய்தீர்கள், ஒரு தடவை தண்ணி கொடுப்பவன் கைமாறு பெறாமல் போவான் என உறுதியாக சொல்ல கான்பிடண்டா சொல்றாரு. அவனுடைய வார்த்தையில கான்பிடன்ஸ். அலுவலகம் என்பது நமது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. சொன்னாங்க வறுமையின் வாழ்க்கை வளமையின் வாழ்க்கை, பசியா இருக்கும் பட்டி இருக்கும், நான் பயிற்சி பண்ணிருக்கேன் சொல்றாரு அவருடைய. எத்தனை நான் பயிற்சி பண்ணிருக்கேன். அனைத்தும் ஒப்பற்ற செய்வாங்க. அடுத்து குப்பையை கலந்துக்கிறார். எல்லாருக்கும் எல்லா மனிதர்கள். அப்ப நம்முடைய ஜெபம் எத்தனை ஜெபமா இருக்கிறது, மனது உருவக்கூடிய ஜெபமா இருக்கிறது, அது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய ஜெபமாக இருக்கிறது. புரட்சி ஜெபம் என்பது அன்னை கண்ணியர் பாடல் தான் புரட்சி ஜெபம். கேட்கிற ஜெபம் அமைதியை கேட்க கொடுக்கப்பட்டு சொன்னார். கேட்கிற மன்னன் தான் சரி. கேட்கறத பத்தி கடவுள் குறைய சொல்ல மாட்டார். என்ன மனநிலை கேட்கிறோம், அந்த மனநிலை எனக்கு இருக்குதா, அதான் கேள்வி பாடு. எல்லாரும் கேட்டாங்க, எனக்கு மட்டும் எப்படி கிடைச்சது, அந்த கேட்கின்றவர் பெறுகின்றனர், கிடைக்காத புலம்புகிறார். அதான் நம்முடைய பாடம். எனவே அன்புக்குரிய சகோதர சூழலை ஜெபத்தின் வல்லமை நான் புரிந்து கொண்டவர்களாக இருக்கின்ற பொழுது கபிலத்தூர் வந்து சொல்றாரு, அன்னை மரியாதை என்ன சொன்னாரு, கபிலத்தூர் அன்னை மரியாதை என்ன சொன்னாரு, அருமையை பெண்மணியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசை பெற்று வந்தீங்கன்னு சொன்னார். இந்த டயலாக் உடனே எழுதி நினைக்கிறீங்களா? பார்ட் டைம் மெசஞ்சர் அனுப்புறாரு கபிலத்தூர், போய் அந்த அம்மாட்ட போய் விஷயத்தை சொல்லி ஒப்புதல் வாய்ப்பா திடீர்னு சொல்ல முடியுமா? இந்த மகளிர் ஓடிருக்க இறை திட்டம் திட்டம் செயல்படுகிறேன். அதுக்காக அறிவிக்கப்பட்டவர் தான், அதுக்காக அறிவிக்கப்பட்டவர் தான் சொல்றாரு பாருங்க. பரிசுத்தாவின் மீது வரணும், உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிலையிலும் அதனால் பிறக்க போகிறது. இதெல்லாம் அன்வேஷன் பார்க்கலாம். எப்படி நீங்கள் மென்ற முடியலாம் அவசியம். இதோ உங்க அடிமை சொல்லக்கூடிய நிகழ்வு சொல்லி சொல்கிறார். அது தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா நடிச்சதில்லை. ரெண்டு முதல்ல பார்த்தீங்கன்னாக்க 6ஆம் மாதத்தில் ஒரு வார்த்தை. ஏன் 6ஆம் மாதத்தில் சொன்னார் கபடி இருக்குது அன்னை கணிக்கிறாங்க எலிசபெத்தம்மா இருந்தாங்க. ஆனா விஷயமா உன் உறவினர் எலிசபெத்தும் முதல் தடவையிலே ஒரு மகனை கழித்திருக்கிறார். கருவூர் இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 months அவ்வளவுதான். சொன்ன ஒரு குழந்தை தான் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஓடோடி போறாங்க. எலிசபெத் எங்க போய் சந்திச்சாங்க மரியா? ஊர் தெரியுமா? என்னப்பா நைட் கரி என்ற ஊருக்கு போனாங்க. பயந்தாங்க, ஓடோடி சென்றால் சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நைட் கரி 3 மாதம் தங்கி பிறந்த பின்பு வீடு இருந்தாங்க சொல்லுவாங்க. எகிப்துல கொஞ்ச நாள் தான் இருந்தாங்க. ஒரு டாக்ஸஸ் தான் அதிகம். அது பக்கத்துல தான் வந்து அவங்க 6 மாசம் இருந்தாங்க. இறந்து இருப்பாங்க தான் அவங்க கால் பண்ணாரு, திரும்ப உள்ள வராங்க. அன்புக்குரிய சகோதர சொல்லி எதிர்பார்ப்பை வந்து ரொம்ப ஆழமானது. 4 வருட வாசிங்க பார்க்கலாம். எதிரே 4 வருட வாசிங்க. எதிர்பார்ப்பை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபோக்கு வெட்டக்கூடிய எந்த வரையும் உண்மையானது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கிய சீர்தூக்கி பார்க்குது, உச்சந்தலைவர் உள்ளங்கால் வரை குத்தி விடுகிறது. எப்படி வருது? வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமும் உண்டு. இந்த உலகம் உண்டான்னு சொன்னாரு, உலகம் உண்டாச்சு. படைப்புல கடைசி படிக்காரு, படைப்புல கடைசி படிக்காரு. மனிதனா யோசிக்கிறான், எப்படி படைச்சாரு மனிதனை?
மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய், மீண்டும் அவ்வளவுதான். நீ காடு வாங்க இப்படி போகுது நினைச்சு பாருங்க. 10ல் பதட்டம்னா, 20ல் இருக்கம்னா, 30ல் குறுக்கம்னா, 40ல் நாட்டம்னா, 50ல் ஆட்டம்னா, 60ல் ஓட்டம்னா, 70ல் ஏக்கம்னா, நல்லா 80 வரைக்கும் போலாம். நீங்க 50 தாண்டதே பெரிய பிரச்சனை இருக்கு. சூப்பர் சாப்பிட நம்ம தான் சாப்பிடலாம். நமக்கு தாங்க ஏகப்பட்ட வியாதி இருக்குது. சொல்லுங்க பாக்கலாம். ஒரு மார்க்கெட்டுக்கு போறீங்கல்ல, அது கொடுத்த காயா வாங்கிக்கிறீங்களா? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் இன்னைக்கு வந்துச்சு. துரித உணவுகள் துரிதமாக போயிட்டே இருக்காங்க. நம்ம உணவு தான் வளர்ந்து நீடி ஆகிட்ட கொடுக்கணும். பெரியவங்களா நீங்க 80 90 வயசு இருக்காங்களா, அவங்க நீங்க சாப்பிட்ட சாப்பாடு நீ பிறந்த உங்களுக்கு சுகரு. உங்களுடைய சகோதரர் சொல்லி நான் திருப்பதிற்கு ஒரு பங்கு இருந்தேன். 6 ஆண்டுகள் இருந்தேன். இந்து சகோதரர்கள் அவங்க எப்பவும் ஒரு சனிக்கிழமை மாதாவுக்கு விளக்கு போட்டு போகிறது வளர்க்க முடியும். குழந்தை பிறந்து 15 நாள் ஆச்சு அந்த குழந்தை. அதனால் நைட்டில் ரொம்ப அழுதுப்பாங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகள் இருந்தாங்க. அவங்க பேசிட்டு இருந்தேன். 2 நிமிஷம் பேசிட்டு குழந்தை அமைதியாக இருந்துச்சு. எண்ணெய் வச்சு ஜெபிச்சுட்டு நான் சொன்னேன், ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது, ஒரு ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்துக்கணும்னு சொன்னேன். இந்த குடல் அந்த பிறந்த குழந்தைக்கு வயிற்றில் இருக்கும்போது இப்படி இருக்கு குடல். பால் குடிக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் பிறந்துச்சுன்னா ரிலீஸ் ஆச்சுனாக்க வலி வர மாட்டேங்குது, இல்லாட்டி குப்பிக்குது, கத்துது. அது பேச தெரியுமா? எனக்கு சந்தேகமா இருக்குமா? ஒரே 4 நாளே நீங்க ஸ்கேன் எடுத்துக்கோங்க, உடனே ஆபரேஷன். புரியுதுங்களா? உடனே ஆபரேஷன். அவங்க ஆபரேஷன் முடிச்சு 1 வாரம் கழிச்சு சடனாக நம்ம காலில் விழுந்தாங்க. மாதாட்டு போ, அங்கே நன்றி செலுத்த. இதுதான் வெளிப்பாடு. இன்னொரு தெரிஞ்ச அறிமுகமான குடும்பம் கேஎம்சிலாம் அவங்க 2 மாத கர்ப்பிணி பிரசவத்துக்கு போயிருக்காங்க. ஒன்று தாய் பிள்ளைங்க, எப்படி குழந்தை பிள்ளைங்க, எப்படி வாய்ப்பு கையெழுத்து போடணும். இவங்க பல மாதிரி செலவான பரவாயில்ல, யார் 2ஐயும் காப்பாற்றணும் அதான் பார்த்தாங்க. புத்தூரில் போய் ஜிஹெச்ல போய் சேர்த்தாங்க. அவங்க இதே அவங்க என்ன டாக்டர் மருத்துவ பரிசோதனை சொன்னாங்களோ அதே தான் அவங்க சொன்னாங்க. கரெக்டாக 19 எனக்கு அலைபேசி வந்துச்சு. அழுகை பொருள் என்னம்மா திடீர்னு நேரம் கூட்டிட்டு பாப்பாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்கணுமாத பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. தயவுசெய்து நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா காதில் போன பண்ணாங்க. 2 நிமிஷம் ஜெபிச்சு மாதாட்ட வேண்டிங்க, காலையில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரமே கோயிலை திறந்து ஒரு 5 நிமிஷம் போய் ஜெபிச்சுட்டு படுத்தேன். கரெக்டாக 4:50 நார்மல் 4:57 போன முடியுது. ரொம்ப சந்தோஷமா மாதாவுடைய கடவுள் எப்படி செய்யுது, இன்னைக்கு காப்பிட்டு கண்ணாயிரத்திலே வருவது ஏகப்பட்ட புதுமைகள். அன்னையை பற்றி பேசிட்டே நான் வீடியோ பேசுறேன். அந்த புதுமை நீங்கள் நான் பெற வேண்டும் என்பதுதான் ஆகும். எந்த பிரதிபலன் பார்க்காமல் நமக்காக படித்து பேசுகிற ஒரே ஆள் நம்ம தாய். தாயை போல யாருமே இருக்க முடியாது. உலகத்தில் 2 கடை வாங்க முடியாது. என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தில் 2 கடை வாங்க முடியாது. எப்படி? தாய் அன்பா எவ்வளவு வாங்க முடியாது. பெற்ற தாயும் உடன் பிறந்த சகோதர சகோதரி மட்டும் தான் வாங்க முடியும். அந்த எல்லாம் வாங்கலாம். 1000 உடன்பிறப்பு தான். கசைவு சித்தப்பா பெரிய கொலை, சித்தப்பா பெரிய கொலை. யாருக்கு வலி அதிகமா இருக்கு?
உடன்பிறப்புகள் தான். இந்த ஒரு நவீன உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். 2000 இன்னைக்கு யாருக்கு பேசுறீங்க? நல்லது எல்லாம் சந்திச்சிருக்கேன். அப்படிதானே? யார்கிட்டையும் பேசுறது இல்லை. அலைபேசி இன்னைக்கு வந்துச்சோ அவ்வளவுதான். அலைபேசி நம்ம வாழ்க்கையை போயிட்டு இருக்கு. திருப்பூர்ல 2 பேருமே பிடி அசிஸ்டன்ட், ஒரு பையன் பொண்ணு. பையன் +2 படிக்கிறான், பாப்பா 10th படிக்கிறது. ஸ்கூலுக்கு 4 பேர் வந்தாங்க. 4 பேருக்கு 4 செல்போன். 2 பேர் வந்தாங்க. பிரிட்ஜை கலட்டினேன். பிரிட்ஜை கையோட தூக்கி வண்டியை போயிட்டேன். 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்பா சொல்றாரு, தம்பி பிரிட்ஜில் ப்ளூடிங்ஸ் எடுத்துவாங்கிறாரு. இவன் சில க்ளோஸ் பண்ணி எங்கே பாரு ப்ளூடிங்ஸ் இருக்கு, பிரிட்ஜில் பாரு. பிரிட்ஜவே காண பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு வெளியே வந்தாங்க. இப்போதான் யாரும் வந்து எடுத்து மெக்கானிக் எடுத்து போன மாதிரி வந்து வந்தாங்க. தப்பிசா வந்து ஒளிவிடாங்க அப்படின்றாங்க. யாரையும் பேசலையே. அப்படித்தான் பேசிட்டு எல்லாருமே. நீங்க ஒருவர்களை பேச ஒருவர்களுக்கு வந்து தொடர்ந்து இல்லை. என்னன்னா என்ன அவ்வளவு. இந்தியாவில் 117% 1-5 பிள்ளைகளுக்கு கண்ணே போச்சு, கருவிலே போச்சு. நமக்கு தொல்லை இல்லை. சில பேர் போட்டு நீ பார்த்துட்டு பார்க்கணும். வரக்கூடிய பிரிவுகள் என்ன எல்லாம் குவிலன்ஸ் போட்டுருக்கு. அதெல்லாம் வந்து 10 கேஸ் வரும்போது சுத்தமா அவுட் ஆயிருக்கிறாங்க. கருவி போட்டு ஒண்ணுமே இல்லைங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அன்புடைய சமூக சூழலை வார்த்தைகள் நம்ம சொல்லிட்டே இருப்போம். வார்த்தை, கடவுளுடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நற்செய்தி கொடுக்கப்படுது, முதல்வாசம் கொடுக்கப்படுது. எது நமக்கு தேவை? ஒரு சின்ன டெஸ்ட் வச்சிருக்கோமா? ஒவ்வொருத்தரும் ஒரு எரிவாட்டை சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு செகண்ட் மனசுல என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கும் மனிதர்கள் நம்மளே முடிவுண்டார். ரைட்டு, சங்கீதம். அப்புறம் ஒன்றும் வராது. இப்போதைக்கு வராது. ஒரு மனசு ஒரு சொல்லதான் பார்த்தா பாத்தீங்களா? என்னங்க வார்த்தை இருக்க வாழ்வது நானல்ல, ஏழை கிறிஸ்து வாழ்கிறார். எத்தனை ஏழை உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏழை சொல்லிட்டே போலாம். வார்த்தை எதிர்பார்த்து மனசுல கூட சொல்லணும். யோவான் சொல்றாரு, யோவான இயேசு பத்தி தான் சொல்றாரு. 7 சொல்றாரு, இயேசு பத்தி தான் சொல்றாரு. இருக்கிற கஷ்டமான நற்செய்தி வந்து யோவான் நற்செய்தாரு. இயேசு தான் மையம் எழுதியிருக்கார். யோவான் எழுதிய திருக்குறள் எத்தனை மொத்தம்? யோவான் எழுதிய திருக்குறள் மொத்தம் எத்தனை? 2. பைபிள் பத்தி கேட்டா 8 தான் போயிருது. பார்த்தாச்சா? நற்செய்தி 1, யோவான் எழுதிய முதல் திருமடல் 2, 3, 4, 5 பைபிள். திருவழிபாடு, திருவழிபாடு கடைசி லார்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வரது போல தொகுத்து வழங்கியிருக்காரு. நானே உலகின் ஒளி, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, நானே வழியும் உண்மையும் உயிரும், நானே நல்ல ஆயன், நானே திராட்சை கொடி, நீங்கள் கிளைகள், நானே வழி, ஐ ஆம் தி கேட் அப்படின்றார். தன்னை தான் சொல்லியிருக்கார். இதை எவராவது உண்டால் என்றுமே வாழலாம். சும்மா இல்லை, நம்ம எல்லாம் இயேசுக்கு அனுபவத்தை குட்டு வச்சிருப்பார். ஜெபதி மனைவி போலாம் ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டாங்க? என் பிள்ளைய 2 பேர்த்தையும் ஆட்சியில் வரும்போது ஒருத்தனை வலப்புறமும் இடப்புறமும் கேட்டாங்க. ஏசு என்ன சொன்னாரு? நான் குடிக்க போகும் துன்பத்தில் கிண்ணத்தில் குடிக்க முடியுமா? எஸ். என்ன சொல்றாரு கடைசியில? என் விருப்பம் என்று
தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவங்க தான். அவங்களை பத்தி எது தெரியுமா உங்களுக்கு விஷயங்கள்? கிறிஸ்துக்காக முதலாக ரத்தம் சிந்தியவர் யாரு? அப்போஸ்தலர் அணியில இன்னை ஸ்பெயின்ல இருக்குது பெரிய பிரம்மாண்டமான பேராலயம். அப்போஸ்தலர் 3 பேருக்காக ஆலயம் இருக்கு. யாராவது தெரியுமா? அப்போஸ்தலர் 3 பேர் இறந்தவங்க கல்லறையில தான் கோயில் கட்டிருக்காங்க. யாராவது கட்டிருக்காங்க? யாருக்கு? யாக்கோபுக்கு வந்து ஸ்பெயின்ல, அடுத்து பேதுரு ராயப்படி பேராலயம், அடுத்து யாரு? இன்னொருத்தர் தோமையாரு எங்க? சென்னையில. இதுல சொல்லும் போது ஏற்படும். ஆனால் இயற்கையா செத்தவர் யாரு? அருளப்படுற மற்ற எல்லாம் அடிப்படைதான் செத்தாங்க. தலைமையில சிலுவையில தலையை குத்தி கொண்டாங்க, கத்தியால குத்தி கொண்டாங்க. இவர் இயற்கையில் செத்தவர். 90 வயசு பழுத்த பணம். அதனால கடைசியில ஒப்படைக்கிறார். அம்மா இதோ உன் மகன், இதோ ஒரு தாய். அப்ப ஏன் சொல்லி சரிதான்? அம்மா சொல்லி சரிதான். முதல்ல வலப்பக்கம் இடம் கொடுக்கணும். கடைசியில் வலப்பக்கம் மாறி சாய்க்கு வாய்ப்பு விட்டது யாரு? அருளப்படும். அருளப்படும் அருளப்பட கேட்கிறாரு. உங்களை பத்தி நீ காட்டி கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். யார் அருளப்பட கேட்கிறாரு? ஒவ்வொரு அவசியமும் பெற்றிருக்கிறார் என்றால் அப்போஸ்தலர் அணியிலே முதலாக இயேசுக்காக இறந்தவர் யாக்கோபு தான். அவர் தான் சொன்னார், சமாரியாவுக்கு போனா அங்க போனீங்க நீ மதிக்கல, உடனே கத்தாமலை கூட உங்களை சாரடிக்கணும்னு கேட்டார் யாக்கோபு. ஆண்டவர் சொன்னார், அவசரப்படாத, பொறுத்தார் பொறுமையா சொன்னார். அந்த ஒரு போக்காரவர், ஆனா பொறுப்பு சாதமானவர். அருளப்பர் வந்து மிகவும் சாதமானவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வர இருக்கின்றவருமான நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம். அது தொகுத்து வழங்கினவர் அருளப்பர். அப்படிப்பட்ட நிகழ்வு வருகின்ற பொழுது ஆண்டவரை முழுமையாக கண்டடைய நமக்கு வாய்ப்பு இருந்தும் தவறுவிட்ட தருணங்களுக்காக யோசிப்பாங்க. எந்த நேரத்தில் எந்த சொல்லி வாழ்க்கை வறுமையில் வாழ்த்து வளமையில் வாழ்த்து கடவுள் இருக்காரு. யார் கூட இருக்காரா? கேள்வியாதான். எல்லா இடத்துலும் இருக்காரு. இருந்து பார், சந்தித்து பார், சாதித்து பார். ஒருபோதும் கைவிடப்படக்கூடாது. நம்பி வந்து நீங்க வச்சுக்கல, நீங்க போகும்போது வெறும் போகவே மாட்டீங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நீங்க அல்லபடியே நீங்க பெற்றுதான். அதான் இந்த உலகமாக இருக்கு. ரெண்டு திமுக வாசல் பார்ப்போம். 2 திமுக 4 வாசல். இதுல முக்கியமான வாசி ஒவ்வொன்றும் நான் சொல்றேன், தெளிவுபடுத்தல. திருப்ப வாசிய கம்மி பண்ணுங்க. இறைவார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் செய்வதில் கருத்தாயிரு, கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, பொறுமையோடு கட்டுப்படு. ஒரு காலம் வரும் கட்டாயம் தாங்க மாட்டார்கள். அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு பாருங்க. ஒரு நிமிஷம், அப்புறம் கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. நீ நம்ம இங்க இருக்கிற வயநாடு எடுத்துங்க.
வயநாடு பிரச்சனை தெரியுங்களா உங்களுக்கு? ராத்திரி 2 மணிக்கு அந்த ஊரே அடைஞ்சு போச்சு. என்ன நினைச்சு அவங்க படுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு வெளிப்பாடு. அன்புடைய சகோதரர் எத்தனை அலுவலர் கேட்டு நினைச்சு பாருங்களேன். நைட்டு என்ன சொல்லி படுத்துருப்பாங்க? நைட்டு மகன் பேசுறாங்க, காலையில் இல்ல 3 கிராம் அழிஞ்சு போச்சு, புதைச்சு போச்சு. கை தெரியாது, கால் தெரியாது, கை காட்டினவங்க நினைச்சு பாருங்க. காலம் காலம் நேரம் நமக்காக தாமதிக்காது. ஆன்கோயிங் ப்ராசஸ். அந்த காலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிதான் கேள்வி. எத்தனை நேரம் நல்ல நேரம் பார்க்கலாம், நல்ல நேரம் பார்க்கலாம், கை தீர்க்க பார்க்கலாம். பேச்சு நான் 4 காலத்துல ஆண்டிஷன் வாங்க தெரியுமா? நல்லா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவுக்கு ஆண்டிஷன் வாங்க. இந்த நிமிஷம் கடவுள் கை கொடுத்து பயணிட்டு இருக்க. எத்தனையோ இடர்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ துன்பங்கள். இந்த தாய் நமக்காக ஒரு நாள் 5 பேசாம இருக்கவே மாட்டாங்க. இந்த மகனை காப்பாற்று, மகன் பணியை காப்பாற்று, மகனுக்காக படித்து பேசிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்லுவது ஒன்னே நன்றி பண்ணுறேன். காலங்கள் வருகின்ற பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணி பண்ணுங்க. மாறாக செவி திறவும் கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதர்களை திரட்டிக் கொள்வார்கள். ஆமா, நமக்கு நாட்கள் தீய நாட்டங்கள் எங்க இருக்கு? சிந்தனை சொல் செயல் நான் மட்டும் வச்சுக்கல, அன்றாட பேச்சுகள் இருக்குல்ல, சரியா இருக்குல்ல? அதுக்கு 5 C சொல்றான். கான்சியஸாரு, கான்ஃபிடென்டாரு, கன்விக்ஷனாரு, கமிட்மெண்டாரு, கான்சன்ட்ரேஷனாரு. கான்சியஸாரு மனசாட்சி எங்க போச்சு? 10 பேர் ஒன்னா இருக்குன்னு சொல்லுவாங்க. இருந்தவங்க நீதி, இல்லாதவங்க நீதி. நல்லவர்கள் நம்ம இருந்தோம்னா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனு, எதுக்கு கோர்ட்டு? அவங்க வழியே பார்த்துட்டு போவாங்க. புறாமம் நினைஞ்ச உலகம், அக்கிரமம் நினைஞ்ச உலகம், ஆணவம் நினைஞ்ச உலகம். அந்த உலகத்தை நீங்க பயணிக்கிட்டே இருக்கு. கடவுள் எங்க இருக்க? தேடிட்டு இருக்க. வாழ்க்கை கடல் தான். ஒரு நாள் கடலா இருக்க முடியாது. நேற்று என்பது பழைய பேப்பர், இன்று என்பது நியூஸ் பேப்பர், நாளை என்பது கொஸ்டின் பேப்பர். உங்க கையில் கொடுத்த ஆன்சர் பேப்பர் என்ன எழுதி வச்சிருக்காங்க வாழ்க்கை புத்தகத்துல? வாசிக்க பார்க்கலாம், ரிவைஸ் பண்ண. வாழ்க்கை புத்தகத்தை என்ன பதிவு செய்து வச்சிருக்கீங்க? நீ வாங்கி வச்ச பொருளோ கட்டின வீடோ எதுவுமே உங்க கூட வரவே வராது. only 2 things. நீ செய்த பாவம் புண்ணியம் மட்டும் உங்க கூட வரும். எப்படி பிறந்தோடு விரும்பியோடு பிறந்தையோ எனக்கு க்ளோஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யாரும் எதையும் பண்ணிட்டு சிங்கிள் பீஸ் கூட கிடையாது. அதனால என்ன பண்றான்? நம்ம கதையில எழுதிக்கிறான். கதையில RIP நம்ம என்ன அங்கதான் அமைதி. ரெஸ்ட் இன் பீஸ். தொல்லை இருக்காது, தொந்தரவு இருக்காது. அவர்களெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயணிக்கின்ற ஒரே இடம் விட்டிருக்கிற ஸ்தலம் பர்கேட்டரி. அங்கதான் இருக்க புத்தகம் திறக்கப்படும், வாழ்க்கை புத்தகம் திறக்கப்படும். நீ செய்த புண்ணியெல்லாம் கணக்கிடப்படும், பாவமெல்லாம் கணக்கிடப்படும். விட்டிருக்க ஸ்தலத்துக்கு போனது போலதான் பார்க்கலாம். டெத்து, டெத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? இறப்புக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? டெத்துக்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. முதல் எழுத்து என்ன? டெடிகேஷன். வாழ்க்கை பயணம், வாழ்க்கை என்ற புத்தகத்தை கொடுத்த கடவுளுக்கு இது வரைக்கும் உடைய பயணம் எத்தகைய பயணமாக இருக்கிறது? உணர்வுபூர்வமா இருக்கிறதா, உணர்ச்சி பூர்வமா இருக்குதா,
வாழ்க்கையை சரியா உங்க பாதையை கொண்டு போறியா? உங்க குடும்பத்தை கொண்டு போறியா? மனைவியை கொண்டு போறியா? பிள்ளைகளை கொண்டு போறியா? பெற்றோரை கொண்டு போறியா? நீ எப்படி இன்னைக்கு முதியோர்ல வந்துச்சு? முதியோர்ல எப்படி வந்துச்சு? என்ன பேச மாட்டீங்க? எப்படி முதியோர்ல வந்துச்சு? நீங்க எல்லாம் ஒழுங்கா சோறு போட நல்லா வந்துச்சு. வாழ்க்கை சித்தாந்தத்தை தத்துவத்தை கொடுத்துருக்கோம். கடவுள் வாழ்க்கை புத்தகத்தை கொடுத்திருக்காரு. எத்தனை இலக்குகளை நீ பதிவு செய்திருக்கிறார், கஷ்டங்களை பதிவு செய்திருக்கிறார். ரெண்டாவது என்ன? நீ சம்பாதித்த சம்பாத்தனை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது? நேர்மையா சம்பாதிச்சியா? அநீதியா சம்பாதிச்சியா? சிந்திச்சு பார். அடுத்து உன்னுடைய குறிக்கோள் வாழ்க்கை பயணத்துல கொடுக்கின்ற குறிக்கோளோட எப்படி நீ பயணித்துக் கொண்டிருக்கிற? சரியான பாதையில போ. கஷ்டமா தான் இருக்கு, தாண்டிட்டு வச்சுக்கல. விஞ்ஞானத்துக்கு போக முடியல, குறுகிய பாதை. ஒட்டத்தை நெரிச்சு நான் ஆசை கல்விக்கு போனப்ப நேரத்தில் பிரச்சனை இல்லை, ஒருத்தர் போயிட்டு ஒருத்தர் முடியும் அப்படின்னு எழுதிதான் போனேன். அப்பதான் நான் நினைச்சேன், ஆண்டவர் இந்த விண்ணக வாழ்க்கை குறுகிய சொல்றாரு. அப்ப கல்வி தாண்டி வச்சுக்க. எந்த பிரிவு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது. அடுத்து துருவத்தலை வாழ்க்கை முழுவதும் எப்படி நீ பயணித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதற்கு உன்னுடைய இறப்பு பதில் சொல்லும். நெப்போலியன் இறந்தப்ப என்னைய வெறுமையாக சொன்னார். நான் எழுதி போகும்போது எதை எடுத்து போனதுல இந்த மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாரா? வாழ்க்கை முழுவதும் எப்படி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி இது என்ன? ரெண்டே எல்லாம் எவனம். எதுக்கு நரகம், எவன்னா மோட்சம். எதுக்கு நீ தயார்? 4 எழுத்து கொண்டு வந்து 5 இடத்துல புள்ளி முற்று போயிருக்கிறது. எல்லாம் எவனம். அங்கதான் வாழ்க்கையே இருக்கு. கடவுள் 6 பால் செய்யக்கூடாது. விதை பற்றி சொல்றாரு. கடந்த வாரம் விதை பற்றி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். விதை விதைப்பவர் யாரு? மானிட மகன். வயல் இந்த உலகம். அறுவடை செய்வது யாரு? வானதூதர்கள். சொல்ல பாருங்க, விதை நம்ம கேட்டா பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க கேட்டு வருதியா? அது வேறையாச்சா? மனிதன் அப்படி இல்லையே. வஞ்சகம் நினைந்தவனா, புறாம நினைஞ்சவனா, அக்கிரமம் நினைஞ்சவனா, ஆணவம் நினைஞ்சவனா. ஆனா எவ்வளவு பெரிய பாக்கியா இருந்தாலும் அவனோட ஈஸியா பேசுவார். forgiveness, reconciliation, மன்னிக்க வரும். அதான் கிறிஸ்தவத்தை. மற்ற எந்த சபையும் கிடையாது. பாவத்துக்கு ஒரே ஒரு நிலை மன்னிப்பு தான். கத்தோலிக்க திருவள்ளுவர் மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. எவ்வளவு பேர் கொலைப்பாதகம் இருந்தா கூட கடைசி நிமிஷம் நடிக்க முடியாது. அதனாலதான் கல்வாரி எடுத்துமே முதல் வசனம் என்ன சொன்னார்? 7 வசனத்துல முதல் வசனம் என்ன? கல்வாரி பள்ளியில 7 வசனத்துல முதல் வசனம் என்ன? இவர்கள் இன்னதற்கு அறியாமல் செய்கிறார்கள், பாவங்களை மன்னினார். கடைசி நேரத்தில் கூட கோபப்படலை. 30 வயசு இளைஞர். ஒரு யூதர் 10 பேர் அடிப்பாங்க. ஒரு யூதர் 10 பேர் அடிப்பாங்க. சும்மா சாதாரண கிடையாது. ஜீசஸ் பிச்சை எடுத்திருப்பாரு. அந்த நாட்கே போலே நீ விரும்பினா என்ன மாலை குணமாக்கலாம், விரும்புவதே அவ்வளவுதான். என்ன பேசப்படல. 38 ஆண்டுகள் ஒரு செகண்ட்ல ஒரே கோ அந்த சொல்ல எடுத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறார். 2வது என்ன சொல்ல? எதிர்த்து கிளம்புன்னு சொல்லணும். அடுத்த வார்த்தை அதான், அவ்வளவுதான். கண்ணீர் நேரம்
இவ்வளவு 4 வயசுக்கு வந்து ஓட்ட சொல்லிட்டாருங்க. 4 நம்பிக்கையை பார்த்தாரு. போயிடலாம். இதுதான் என்ன ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அன்பு. அதான் பாடல பாருங்க. அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆலவல இல்லைக்கான அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கல்வாரி மலையில் சலிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனிதர் கொண்டிருந்தார் இயேசுவின் அன்பை. இயேசு அன்புக்கு ஆளாக நீ எதுவுமே கிடையாது. படித்து கொண்டே இருக்க வேண்டியதான். அதான் God is love அப்படின்னா, அன்பே கடவுள்னா. அந்த அன்புக்கு என்ன தெரியுமா தான் சொல்லுங்க பாருங்க. அன்பே கடவுள். இந்த அன்புக்கு என்ன அர்த்தம்? 4 எழுத்து. சரிங்களா? இங்கிலீஷ்ல லவ் அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்து என்ன அர்த்தம் தெரியுமா? புரியுங்க? அதான் என்ன அர்த்தம்? Listening to the word of God. இறைவார்த்தையை கேளு. இறைவார்த்தையை கேளு. ஓமே சொல்றாருல, கேட்க செவியுள்ளவன். அவ்வளவுதான். இறைவார்த்தையை கேளு. அடுத்தது என்ன? தன்னை அர்ப்பணி, ஆஃபர் பண்ணு. கடவுளுக்கு அர்ப்பணி. அர்ப்பணத்தின் வெளிப்பாடான திருப்பலி. அடுத்து பி, தன்னார்வம் இருக்க வேண்டும். டோன்ட் ஃபோர்ஸ். சின்ன குழந்தையில ஞாயிற்றுக்கிழமை பூச்சி போனா வீட்டில் சாப்பாடு அப்படிதானே? இப்ப நீங்க போறோம் அப்படியே, நீ வீட்டுக்கு போக, நீ கோயிலுக்கு போக படிச்சு வீட்டில் டீ பார்க்கறான். எங்க அப்பா அம்மா வீட்டில் டீ பார்த்துட்டாங்க. பிள்ளை தெளிவா சொல்லி உங்களை பத்தி, பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பத்தி கேட்டீங்கன்னா தெளிவா சொல்லு. நாங்களாம் பசங்களை ஸ்கூல்ல போய் ஏதாவது பிரச்சனை வச்சுங்களேன், அப்பா அம்மாவுக்கு ஒத்து வரல, 2 பிரச்சனை, பையன் சொல்லிடுறேன், எங்க அப்பா சரியில்லை பாரு, எங்க அம்மா சரியில்லை. ஆனா என்ன அசிடி சொல்லி தரவே தேவையில்லை. பார்க்கலாம். சம்பாதிக்க, நித்திய சம்பாவனையில எது நீ சம்பாதிக்கையோ அதை பூராக்கு ரீச் ஆகும். ரீச் ஆகல பண்ணாக்க குறை கொண்டு இருக்கிறார். சிம் கார்டு பண்ணலாம், நம்மளாம் ரீசார்ஜ் பண்ணா தான் கடவுள போக முடியும். ரீசார்ஜ் பண்ணலாம் வச்சுக்க, மீண்டும் மீண்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. அதனால சொல்றான், நமக்கு எல்லாத்துக்கும் கடன் இருக்கு. என்ன கடன் மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு என்ன கடன் இருக்கு? பேச மாட்டேங்கிறீங்க. நமக்கு என்ன கடன் இருக்கு? பாவ கடன். நமக்கு பாவ கடன் எல்லாத்தையுமே இருக்கு. என்னை சேர்த்தா சொல்றேன், பாவம் வேண்டி ஆத்மீக செலுத்தாமல் இருக்க பாவக்கடன் ஒளிவதாகிறான். 22 ஜெபிக்கின்ற பொழுது சும்மா இல்லை. அதனாலதான் விவசாயம் உண்டு. கடைசியில் விவசாயம் வாங்கும் போது கூட யாருக்கு சொல்றார் அவர் திருமணத்தில், அவர் தலைமையை கைகளை வைக்க அவர் குணம் பெறுவார்கள். பாவம் செய்தவன் அறிந்தால் அவன் மன்னிப்பு பெறுவார். அதான் சும்மா கிடையாது. நான் அவசரப்பட்ட உடனே செத்தவங்களாம் கிடையாது. 6 மாசம் 1 வருஷம்லாம் இந்த செத்துலாம் இருக்காங்க. நான் திருப்பதியில் இருந்தப்ப நான் போய் 3-4 வருஷம் நினைக்கிறேன். அந்த அம்மா வந்து இளம் வயதுல மோசமா நடந்தவங்க, நல்லா கவனிக்கும். திருமணமாகிய அந்த நிலையில போயிட்டாங்க. அவங்களுக்கு மார்பகத்துல கேன்சர் வந்துருச்சு. கொண்டு போனாங்க. கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே 2 வருஷம் மருந்து சாப்பிட்டாங்க. அவங்க சொல்லிட்டாங்க முத்திருச்சு, இனிமேல் அவங்க உழைக்க முடியாது. இங்க கொண்டு விட்டாங்க. நைட்டு 9 மணி இருக்கு.
அவங்க வீட்டுக்காரர் கண்ணு கத்திட்டு இருந்தார். ஊரே அமைதியா இருக்கு. வந்து வெளியே அடிச்சாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு அழுது வைக்காரு. என் மணி சாப்பிட்டு அவசரம் உங்க சாமி அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா போயிட்டு வந்ததே இல்லை. போனா வெளியே கூட்டமே நிற்கிது. சரி நீங்க போக வரேன்னு சொல்லிட்டு மாதாவின் எடுத்துட்டு போனேன். போய் பார்த்தா திருநாள் பக்கத்தில் யாருக்கும் போக முடியாது. சலவர் வெளியே இருக்கு. அதுக்கு நல்லா உயிர் போடுறதுக்கான சூழ்நிலை வந்துட்டு இருக்குது. வேலைகளே பார்க்குது. நீ பாஸ் எவ்வளோ சின்ன கிடையாது. அப்போ வேலை ஊது பாசம் கேட்டாங்க. சுமலா பயங்கரமா இருக்கு. என்ன பண்றது கடவுளே மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிட்டு நான் முதல் நாள் நின்று பாவசத்தை கேட்டு அப்சர்வேஷன் கொடுத்துட்டு நன்மை கொடுத்து வந்தாங்க. காலையில் எந்திரிச்சு வீடு வாசல் கொடுத்து காப்பி கொடுத்து அவங்க எல்லாமே வந்து அவசியப்பட்டாங்க. தலையில கை வச்சு யோசிச்சேன். நான் அவசியப்படல. எனக்கு அது தெரியல. கடவுள் வந்து எத்தனை பேர் தொற்றுப்பாரு. தச்சுமே அவரோட விழிப்பம் கூட அடுத்த காலம் பெரிய கூட்டமே வந்துச்சு. என்ன சாமி மந்திரம் போடுங்க மந்திரம் போடுங்க. மாதா பின்னே ஏசிய நன்மை கொடுத்து 8 மாசம் வந்தாங்க. இறந்துச்சு. இறந்தது நாங்கள் இல்லை. நான் வெளியில போயிட்டு அவங்க சொந்தக்கார சாமியா பூச வச்சு அடக்கம் பண்ணாங்க. எதுக்காக சொல்லியிருந்தாக்க கடவுளை நான் நம்பணும். நம்பிக்கை தான் பிரதானமான. கலைவி நம்பணும், கணவன் மனைவி நம்பணும், பிள்ளைகள் பெற்றோர் நம்பணும், பெற்றோர் பிள்ளைகள் நம்பணும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. எதிரே திரும்ப 11 மாசம் காலம் எதிரே எழுதப்பட்ட திரும்ப 11 நம்பிக்கை என்பது எதிர்நோக்கு எக்ஸ்பெக்டேஷன். எதிர்நோக்கு இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், கிடைக்க நம்பிதான் போறோம். அன்எக்ஸ்பெக்டட் நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். ஆனா வச்சிருக்க மனநிலை என்ன? எதிர்நோக்கு எதிர்நோக்கு கிடைக்கும் என்ற எதிர்நோக்கு. அப்புறம் கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமில்லை. இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். ஆமா, மூதாதையர் யாரு? ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து எத்தனை தலைமுறை தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து எத்தனை தலைமுறை? என்னது? 14. வேற கேட்கல. 42 தலைமுறை ஜீசஸ். ஆபிரகாம் முதல் பாபிலோன் வரை 14. பாபிலோன் வந்து தாய்வழிக்கு 14. தாய் வந்து இயேசு கிறிஸ்துக்கு 14. 14 42 தலைமுறை. சும்மா கிடையாது. அது தொகுத்தோன்னு மத்திய தான். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கு, முதல் சாப்டர்ல இருக்கு. ஆபிரகாம், ஈசாக் அப்படியே வரிசையா வர்றாரு. யாராவது இருந்தாங்க தொகுத்தோடு இருந்தான். மத்திய அவர் ஒரு பாதி லேடி டாக்ஸ் கலெக்டர் என்னை பின்பற்றி வாடாரு. ஒன்றும் பேசல. காம்பன்சி வந்துமா வந்தாரு. வீட்டில் எல்லாம் விருந்து வச்சாரு. என்ன உங்க போதவர் பாத்திரோட மருத்துவ சாப்பிட்றாரு கேள்வி கேட்டாங்க. உடனே சொன்னார், மருத்துவம் யாருக்கு தேவை? மருத்துவம் நோய்க்குற்றோடு தான் தேவை. நோய்க்குற்றோடு தேவை. நீதிமன்றங்களில் பாதியை அழைக்க வந்தார். அடுத்து இந்த நம்பிக்கையால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். எல்லாம் நற்சான்று பெற்றாங்க. எல்லாம் குட் தான். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எல்லாருமே யாரும் வர வைக்கல. குறையா இருந்தாலும் நிறைவு செய்தார். நான் உங்களோட இருக்கேன். இறைமையை எடுத்துங்க, ஏசாயை எடுத்துங்க, மோசை எடுத்துங்க. நான் உங்களோட இருக்கேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவர்கள் என்று காணப்படுகின்றவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலேயே புரிந்து கொள்கின்றோம். உலகம் தோன்றதுக்கு நம்பிக்கை தான். நம்பிக்கை அப்படின்னா வாழ்க்கையே கிடையாது. அதை பற்றி தான் கண்டிப்பாக சொல்றாரு. நம்பிக்கையை பற்றி ஆபிரகாம் முதல் கணக்கு எல்லாத்தையும் கேட்கப்படும். நான் யாருக்கும் தப்பு நீங்க நாட்டு செட் தி அக்கௌண்ட்ஸ்.
எல்லாத்தையும் கலை முடிச்சுதான் போக முடியும். முடிச்சாதான் பெரிய திங்கிடமா இருக்கா கடவுளை தரிசிக்க மோட்சம்னு சொல்லணும்ல, நிலைவாழ்வு. ஒரு சின்ன சொல்லுங்க, மாத்தா மரியா வீட்டுக்கு போறாரு ஜீசஸ் போனார்ல, எதுக்காக போனாரு? லாசர் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்தாங்க, இவரும் போனாரு. அப்ப அந்த மாதிரி என்ன சொல்லுது ஆண்டவர் பார்த்து, நீ இங்கே இருந்தால் சகோதரன் வந்திருக்க மாட்டான், இப்பொழுது கூட கடவுள் வந்து கேட்கலாம் கொடுப்பாரு நீ தெரியும் என்றார். அதெல்லாம் ஓகேதான், ஒரு சாலை குடித்திருவானே பண்ணலாம். அதுக்கு எந்த மாதிரி என்ன சொல்லுது? எல்லாரும் குடித்திருந்தா அவங்க குடித்திருக்கலாம் தான் அப்படிங்குது. அப்பதான் சொல்றாரு, உயிர்த்தெழுதலும் வாழும் நானே, என்ற நம்பிக்கை உள்ளவர் இறப்பின் வாழ்வர், உயிரோடு இருக்கும் என்ற நம்பிக்கை உள்ளவர் ஒருவரும் சாகா. இது நம்புறியான்னு கேட்கிறார். அந்த அம்மா என்ன சொல்லுச்சு? ஆமாண்டவரே, நீ மெசியா, நீ உயிருக்கு வர நம்புறேன்னு சொல்லி முடிச்சாச்சு. எல்லாம் கண்ணி விட்டுருந்தாங்க, கல்வி போனார். இதே மாற்றம் என்ன சொல்லுது? செத்து 4 நாள் ஆச்சு, நாட்டு வழி கேட்குது. இவள் நம்புனது மனுஷனுடைய பலவீனத்தை பாருங்க. சின்ன கேப்பு தான், நான் நாட்டு வழி கேட்குது. இதை விட பெரிய விட்டு காண்பார் வாழ்த்தவரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து சொல்ற நல்ல பொருட்கள் நினைச்சு பாருங்க. 3 பேரும் இருந்துச்சாரு ஜீசஸ். யார் யாரு பேஜர் பண்ணிருக்கீங்க? என்னப்பா? யாரின் மகள்? 12 வயது ஆயிரம் மகள். கடைசி ஆசிரியர். 2வது நைப்பட்டது விதவின் மகள். 3 முக்கியமானது திருச்சபையில. 3, 7, 12 3 முக்கியத்துவம் வாய்ந்தது. 3 பேர் இருந்துச்சாரா? எத்தனை பேர் கல்வாரி நடந்த போது இருக்கீங்க? 3 பேர் இருந்தாரா? எத்தனை மறுதளிச்சார் ராயமுறை? 3 பேர் மறுதளிச்சார் சொல்றாரு, எல்லாமே சொல்றாரு. மும்பை மறுதளிக்கும் கோடி போவாரு. உங்க கூட சாப்பிட உடைய மறுதளிக்க மாட்டேன் திட்டவட்டமா சொன்னாரு. எப்படி மறுதளிச்சாரு? இதான் மனித பலவீனம். அவரை தான் திருச்சபையின் தலைவராக பாத்தியா? பலவீனமானதாக தகுதி அற்றவர்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கினார். என் கூட 13 பேர் சாப்பிட்டு இருந்தாங்க, 4 பேர் சாப்பிட்றாங்க. அலைக்கேட்டு ஒரு பல தேர்ந்து உள்ள கொண்டு வசதி நான் தான் கேட்ச் பண்ணாரு. சும்மா கிடையாது. 33 வயசுல யோசித்தேன், 32 வயசு சாப்பிட்டாரு. 4 வருஷம் தான். எல்லாமே வீட்டில் படிச்சதுனால நேராக போய் இதுவரைக்கும் பாதுகாத்து வந்திருக்காருனால நான் நன்றி சொல்லிட்டதே பார்த்தேன். பயணிக்கிறது சரி, இப்போதும் எப்போதும் சதாகாலம் ஆராய்ச்சி தோத்திரம் எப்போது தொடர்ந்து முடியாது. நம்பிக்கை என்பது பிரதானமாகும். பழையப்பட அரசர்கள், நீதி தலைவர்கள், இறைவாய் நினைச்சாங்க. நீதி தலைவர்கள் கைவிடுவதற்கு போராடினாங்க. அரசர்கள் அரசாட்சி சொன்னாங்க. அப்ப இயேசுடைய பிறப்பு கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். யாரும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை தான் மக்கள் யார் இருக்கீங்க? பிரச்சனை. அதை எப்படி நம்ம சரி செய்யணும்னு புது புது வித்தியை கடவுள் கொடுத்துருக்காரு. யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். எனவே நாம் கடவுள்கிட்ட வருகின்ற பொழுது கடவுளுடைய பொருளை தள்ளவே மாட்டோம். அதனாலதான் பாடுபட்ட சொல்லி எது பிரச்சனை தெரியுங்களா? இது ரெண்டுமே எதுக்கு பிடிச்சி வச்சிருக்காங்க தெரியுமா? சொல்ல மாட்டோம். மகனே மகளே நீ எப்போது வருவாய் என்று ஆபரணம் காத்து கொண்டிருக்கார். ஜெர்மன்ல 2ஆம் உலக போர்ல இந்த மாதிரி சித்தாலயத்தில் உள்ள சிறுவ உடஞ்சு போச்சு, 2 கை போச்சு. அந்த கை அந்த சிறுவத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டாங்க, நீங்களே என் கைகள். நம்ம இருக்கிற கைகளா சொல்றாருல, கண்ணு கெட்டதை பார்த்துன்னா ஒரு கண்ணை முடிய எரிஞ்சுட்டு ஒத்த கண் நீ வாங்குற. கை தப்பு செய்யறதுக்கு கை வெட்டி இருக்கிறாரு. நாம அப்படி இருக்குமா? மணிக்கு இருப்பீங்களா? அப்படி இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. எல்லாம் உள் பார்த்து தான், உள்ள உட்புற தான். இப்படி போச்சு. இரண்டையா பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் பிரச்சனை. வெளியே நல்லா தான் இருக்கிற கடவுளை முடிஞ்சாரு நாம தான் வளர்ச்சி. இந்த சாப்பாடு தான் அப்படி சொல்றாங்க. நீ அன்புக்குரிய சகோதர சூழலே நம்பிக்கை வந்து நம்ம என்னைக்குமே
சொல்றாரு. கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த காட்டு அக்கிரமத்தை பேர்ந்து போய் நடுன்னு சொல்லி போகிறாரு. அது அப்போ சொல்லி யாருமே செய்யல. அப்போ செஞ்சாங்க வேற போய் போயிருக்கு. சொல்றாரு, நம்பிக்கையுள்ளவனே ஏன் ஐயமுற்றாய்? கடல் நடக்கிறதுக்கு ராயப்பட சொல்றாரு. ஆனால் நாளை வா ராயப்பட சந்தேகம் பற்றி நம்ம தான் நடக்காம சந்தேகம் போட்டு உள்ள போயிட்டாரு. இதுதான் நம்மளுடைய விசுவாசம். முன்னே பார்த்துக்கோ அங்கதான் பொத்து போய் விடுவான். அப்ப என்ன சொல்லுவாங்க, வீட்டுல சாதாரண ஒரு பொருள் வச்சுட்டு உலகமே கேடுவான். அங்கதான் இருக்கு தெரியாது. கண் இருந்து பார்வை உள்ளாங்க, காது இருந்து செவிடு உள்ளாங்க, வாயு உண்மையா இருக்கும். பாருங்க, குடும்பங்கள் எவ்வளவு பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, அக்கா தம்பி பிரச்சனை, நல்லாவே தெரியும். எல்லாமே இன்னும் அசிரிட்டிஸ் என்ன நடக்குதுன்னு தெரியும். மகள பார்த்து பேசினா எல்லாத்தையும் யோசிச்சு பேசினாங்க. இறைவாழ்க்கை அவ்வளவு வெள்ளம் இருக்குது, ஆற்றல் இருக்குது. அன்புக்குரிய சமூக சூழ்நிலை யாரும் எப்பவும் எந்த சூழ்நிலையும் வாழ அழைக்கப்படுவாங்க. இருக்குதா பயன்படுத்த, இல்லையே கவலைப்பா. இவங்கெல்லாம் சென்னையில சொல்லுவாங்க, டோன்ட் எக்ஸ்பெக்டேஷன் டு பேரண்ட்ஸ். எந்த பங்குக்கு போனாலும் எதை எதிர்பார்த்து போகாது. நீ போ, பட் காரணம் போகவே உனக்கு என்ன தேவை கடவுளுக்காக தெரியும். அப்படி அவர்கள்தான் ஒரு காட்டுள்ள தேவன் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை நம்ம சொல்லப்படுது. இறை வார்த்தை கீழே கடற்போர் பெயர் கெட்டு வருகிறார். கடவுள் திருவிழா என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? பிரமாணிக்கம். பிரமாணிக்கம் என்ன? பிரமாணிக்கம் என்ன? எப்ப நீங்க பிரமாணிக்கம் வார்த்தை சொல்லியிருக்கீங்க? கல்யாணத்தை சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா என்ன பிரமாணிக்கம்? என்ன? உண்மை தன்மை நிரூபிப்பதுதான் பிரமாணிக்கம். உண்மை தன்மை எங்கு மறைக்கப்படுகிறதோ பிரச்சனை ஆரம்பிச்சே அர்த்தம். அதான் பிரமாணிக்கம். எதற்கு இவங்கெல்லாம் வந்தாங்க? 15 நூற்றாண்டு கேப். சௌரியர் பாஜக தான் வர்றாரு இந்தியாவில். தமிழ்நாடு நம்மளாம் பேர் பெற்றவங்க. முதல் நூற்றாண்டிலே குழந்தையா வந்தாரு. அதுக்கப்புறம் 14 நூற்றாண்டு கேப். 4ஆம் நூற்றாண்டு தான் வர்றாரு சௌரியர். வீரமாமுனிவர், அருளானந்தர், ராபர்ட் தேக்கம்பி, சீசர் குரூப்லாம் வர்றாங்க. எபிபி பாஸ் எல்லாமே பாரசி வேதபூர் எல்லாம் பாண்டிச்சேரி, மதுரை எல்லாம் சேசகர் இருக்கல், கோவை பதுவாள கிருஷ்ணன், கோவா 3 தான் ஆட்சி ஆர்மி வாங்கி நடந்துருந்துச்சு. சுதேச குழு வந்தவர்களால தான் முதல் உலக போருக்கு அப்புறம் தான் நம்ம மக்கள்லாம் இப்படி உள்ள வந்தாங்க. 1964 வரைக்கும் நீங்க பூசை எப்படி பார்ப்பீங்க? சாமியார் பார்ப்பீங்க, யார் பூசை வைக்கிறாங்கன்னு தெரியாது. ஆமா, யாரும் எந்த சாமியும் தெரியாது உங்களுக்கு. 2ஆம் அதிகார சங்கத்துக்கு பிற்பாடுதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தன் தாய்மொழியில கடவுளை போட்டு எவ்வளவு பெரிய கொடை பாருங்க. அப்ப எல்லாம் லத்தீன் படிச்சாதான் நீங்க பொறுமை எடுக்க முடியும். நல்ல லத்தீன் படிச்சா சாமியா இருக்க முடியும். 1972 ஒரே மாசம் போப்பு இருந்தாரு. யார் தெரியுமாங்களே? இப்ப இருக்க போக்கு எத்தனை போப்பு? 266வது போப்பு இப்ப இருக்காரு. சரிங்களா? 6ஆம் செப்டம்பர் 1978 இறந்தார். ஆகஸ்ட் மாசம் இருப்பாரு. கேப் இருந்துச்சு ஒரு மாசம். அக்டோபர் ஒரே மாசம் தான் இருந்தார். 1ஆம் ஜான் பால் அவர் வந்துதான் கேட்டு போட்டார். எல்கேஜி எக்ஸைக்கிள் லெட்டர்ல இருந்து அந்த தாய்மொழியில இறையியல் படிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இறையியல் தமிழ்லேயே வந்துச்சு. இங்கிலீஷ் இப்ப தமிழ் எழுதலாம் மொழிபெயர்ப்பு. இப்ப புது மொழிபெயர்ப்பு நம்ம பேசிட்டு இருக்காங்க. பழைய மொழிபெயர்ப்பு எடுத்து பாருங்களேன். மாதாவுக்கு எத்தனை பேர் துணை பெயர்கள்? ஏகப்பட்ட பேருக்கு மாதா. 144 பேருக்கு துணை பேர். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே இடம். அகில உலக தாயாக இன்றும் இந்த நிமிடமும் நம்மையும் நம் குடும்பத்தையும் கடவுள்கிட்ட மக்கள்கிட்ட பரிந்து பேசுகிற ஒருவரும் கலந்ததே கிடையாது. நிறைய புதுமை சொல்லணும். நான் பொருளையில ஒரு 6 மாசம் இருந்தேன். நீ பொருளை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொருள் ஆண்டிலேயே இருக்கு. சமயபுரத்தை தாண்டி அங்கே ஒரு மலை மத சித்தாலயம் இருக்குது. இப்போ நல்லா புதுமையில் இருக்கு. அங்கே இருந்தப்ப ஒருத்தர் வந்தாங்க. அங்கே அது வீட்டு அப்படி ஒரு சிறு கிராஸ் இருக்கு ஒரு மலை மேலே. அங்கே ஒரு காட்டு அத்திமரம் இருக்கு. சரிங்களா?
அந்த அத்தி மரத்து இலையை சாப்பிட்டீங்கன்னா கொய்யா இலை மாதிரி இருக்கும். அவங்க வந்தாங்க, வந்து 10 நாள்ல வந்து அவங்க ஆபரேஷன் ஓப்பன் சர்ஜரி அவங்க வந்தாங்க. வந்து பூசை பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சிறப்பாக வேண்டிங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஷயம்லாம் கேட்டுட்டு நீ நேராக போங்க, அந்த கிளாஸ் இருக்கு பாருங்க, அங்கே போனால் ஒரு அத்தி மரமாக இருக்குது, அந்த இலையை வாங்கி ஒரு 4 நாள் சாப்பிட சொல்லுங்க, அதுக்கப்புறம் வாங்க. ஆப்ரேஷனே இல்லைல்ல, ஆப்ரேஷனே கிடையாது. ஆச்சரியத்தில் அங்கலாக்கி போறாங்க. ஆப்ரேஷன் கிடையாது. டாக்டர் என்னத்தை சாப்பிட்டு எது செஞ்சு எங்க போனீங்க எங்க வந்தீங்க, இதுதான் இப்படி வெளிப்பாடு நிறைய நடந்தது. அங்கேயே சரி திருத்தலங்கள் எங்க எங்க இருக்குதோ அப்படியே நடக்க நமக்கு நடக்குமாதான் கேள்வி. அவ்வளவுதான். சாப்பிடலாம், ஒன்றும் செய்யாது. கொய்யால வரலாறு சாப்பிடலாம், கசாயம் வச்சு குடிக்கலாம், எல்லாம் மனசுதான், மன திருப்தி தான். பாரு, ஓப்பன் சர்ஜரி விட்ட ஓப்பன் சர்ஜரி பண்ணா 10 நாள் போயிடுவேன். எப்படி ஆச்சு? இதுதான் கடவுளுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், பிரசன்ஸ் ஆஃப் காட். கடவுள் எப்போதும் என்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். அது மாற்றமே கிடையாது. அன்புக்குரிய சகோதரர் சொல்லி நான் சிந்தித்து பார்க்கணும். இறை வார்த்தையில் வந்து பகிர்வு வந்து நம்ம மனசுல பட்ட ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தை இறை வார்த்தையை படிச்சு தியானிங்க, அவ்வளவுதான். ரொம்ப டீப்பான போகணும், சிந்திக்கலாம். திருப்பலி பார்க்கிறதோ சரி, ஜோமா சொல்றதோ சரி, பொருளுள்ள விதத்திலே பயனுள்ள விதத்தில் நாம் ஜெபிக்கணும். ஜெபம் என்று நமக்கும் இறைவனுக்குள்ள ஒரு இணை பாவம், அந்த பாவம் டேமேஜ் ஆகுது, தொடர்ந்து கொண்டே இருக்கணும். வாய்ப்பு எப்போ அப்படின்னு ஜெபிங்க, இப்படித்தான் ஜெபிக்கணும் கிடையாது, எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஜெபம் இறைவனுக்கு ஏற்புடைய ஜெபமாக இருக்கு நாம் அழைக்கிறோம். அதனால 2 தந்தையை வாசி பாருங்க, எவ்வளவு மகத்துவமான ஜெபத்தை அந்த ஜெபம் போற்றப்படல, வாழ்க்கப்படல, ஆராதிக்கப்படல, புகழப்படல. அவர் ஆட்சியாக வெயிட் பண்ணிக்கிறது. செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், 2ஆம் வருகை வரப்போதுமாக என்ன நடக்கும் என்பதை திருவள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கு. ஒன்றும் சும்மா கிடையாது, எது நடக்கும் இது நடக்காது. விண்ணுலையில் எப்படி பயந்து இருக்குது, அதே மண்ணுலையில் வரல. அன்றாடம் கொடுத்துட்டே இருக்காரு, நீங்க எதிராக குற்றம் செய்யலாம், மன்னிக்கணும், எங்கள் குற்றங்களை மன்னிக்கணும், உள்ளத்தோட நான் மன்னிக்கணும், பேரளவு கிடையாது. மனசார மன்னிக்கப்பட்டால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படாத சொல்ற ஆண்டவர். அப்ப இறைவார்த்தையை போதை கற்றுக்கொடு, பொறுமையோடு கற்றுக்கொடு. வாய்ப்பு கிடைத்தால் நினைக்காவிட்டாலும் நற்செய்தி மனதராதே, கடிந்து பேசு, கண்டித்துக்கொள் சொல்றார். பொறுமையோடு கற்றுக்கொள்கிறார். அப்ப இதெல்லாம் எப்படியாப்பட்ட வார்த்தை? பொறுமை கடலில் பெறுது, கொடுத்தால் பொறுமை அருவார், பொருள் 14 வேலை செய்யறாங்க. கடவுள் அந்த அளவுக்கு நம்மை வாழ வச்சிருக்காரு, இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். மாதத்தில் சனிக்கிழமை என்று பார்க்கும் பொழுது 98ல் 2ஆம் ஆண்டு தியானிச்சு படிச்சிருந்தேன். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்ல பெரிய பெரிய கேன்சர் புற்றுநோய் ஹாஸ்பிட்டல் போய் மக்களை சந்திச்சு ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி போட்டு கிறிஸ்து பிறப்புலா அறிக்கை வளர்க்கும். அதுக்காக நான் போயிருந்தோம். பெங்களூரில் படிச்சிருப்பேன். இப்போ பெல்லாரி மறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இந்து சகோதரர், அந்த பையனுக்கு வந்து 4.5 வயசு, பிளட்ல கேன்சர். மாசம் ஒரு ஊசி போட வந்தது, ஊசி போடுறதுக்கு பெங்களூர் தான் வரணும், அதான் பெரிய ஹாஸ்பிட்டல். அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது எந்த இடத்துக்கு அந்த ஊசி செலுத்துறாங்களோ அந்த டிவி வேற போயிருப்பாங்க. அவங்க டயக்னைஸே பண்ண முடியல, பரிசோதிச்சு பார்க்குறாங்க, மாசம் போடணுங்கிறாங்க. நான் கிறிஸ்து பிறப்புலா செய்தி கொடுத்த ஒரு பாடு, அவங்க தமிழ் குடும்பம், அவங்க இந்து சகோதரர் வந்தாங்க. வந்து ஃபாதர் பேசுகிறாங்க. ஃபாதர் போய் பிரதர் பார்க்குறாங்க சொன்னாங்க. வந்தாங்க, என்னம்மா அவசியம் பையன் எல்லாம் செக்கசம் தெரிவித்தல் மாதிரி நான் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கேன். 14 ஆண்டுகளுக்கு பிறகு கடவுள் கல்வி குழந்தை செய்வது கொடுத்தார், பையனை கொடுத்தாரு. வாரிசு ஒரே வாரிசு தான், 1000 சொத்து 10 லாம் என்ன செய்யலாம். நான் சொன்னேன், நீங்கள் 2 மாதம் நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு பரிசோதனை பண்ணி ஊசி போட்டுப்பாங்க, போயிட்டு ஜனவரிக்குள்ள நீங்கள் வேளாங்கண்ணிக்கு போயிடும்.
வேளாங்கண்ணிக்கு போய் மாதா பாதத்தில் குழந்தையை போட்டு வெளியில இருக்கிற பக்கத்தில் நிற்க கூடாது சொன்னேன். போனாங்க, ரீச் ஆனாங்க, குழந்தை போனாங்க. 9 மணிக்கு கோயில் முடிவாங்க. கோயில் முன்னாடி என்ன சரி 3 மணி தாய் வந்து படுத்திருக்காங்க, அயலை தூக்குறாங்க. சரியாக 2:35 மணி இருக்கக்கூடிய காலம், 4ஆம் காவல் வேலை வந்து மாதா எழுப்பி, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் குழந்தைக்கு சரியாயிடுச்சு. முடிச்சு பார்த்தா யாரைங்க நல்லா தூங்குது. காலையில எந்திரிச்சு நன்றி பூசவர் ஒப்பு கொடுத்துட்டு நேராக மருத்துவமனைக்கு போனாங்க. மருத்துவமனையில் சிம்டம்ஸே கிடையாதுங்க. இது மாதிரி நிறைய நடக்குது. அந்த நிகழ்வு உங்களுக்கு எனக்கு நடக்குங்க, நடந்திருக்கு, உங்களுக்கு நடக்கும். அதுக்காக தான் செட்டிக்கு வந்திருக்கணும். கூடி செவித்தார் ஒரு பொடி எத்தனை செய்வது பிரச்சனை எத்தனை செய்வது? 7 செய்வது. கூடி செவித்தார் கோடி நன்மை. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் வச்சுட்டு ஒரு செகண்டுக்கு 1 கோடி ரூபாய் வேணும். 264 கோடி வருது. அதுவும் கோடி தான். நீ செத்த ஒரு பாடு கடைசியில் மேல போற துணிய கோடி தான். ஹவு டு கம்பேர் வித் பிரேயர் அண்ட் குரோஸ். ஜெபத்தை கோடி எப்படி ஒப்பிட்டு பார்க்கறாங்க? கூடி செவித்தார் கோடி நன்மை. அது பலன் உண்டு, பரிபூர்ண பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு, கடவுளுடைய வல்லமை உண்டு. இறுதியாக கடவுள் நம்ம கேட்கும் 2 ஒன்று உடல் சுகம், ஒன்று உள்ள சுகம். 2 சுகம்னு கேட்கும். மற்றெல்லாம் தானாக அதை எழுதியிருக்கோம். விண்ணப்பத்தை கேட்க பாருங்க. Thank you.
Jesus touch me. என்னை தொடும் ஆண்டவரே. என் உடலை தொடும், என் உள்ளத்தை தொடும், என் குடும்பத்தை தொடும், என் சகோதர சகோதரியை தொடும், என் உள்ள உறுப்புகளை தொடும், என் மனதை தொடும் என்று நீங்கள் மௌனமாக ஜெபித்து இதை ஆசீர்வதிக்கிறோம்.
வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. கொண்டாடுவோமாக. இறைவா, திவ்ய புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடலை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகிய இவரின் மரபுகளை வணங்கும் நாங்கள் உமது நீட்டின் கருணை விடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையோடு தூய ஆவியாரோடு ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே.